இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் தான் கதைச்சிருந்தவியல் அவையெல்லாம் இந்த பொருட்கள் கேட்டிக்கணும் வாங்க வந்த அண்ணா அக்கா என்னென்ன பொருள் கேட்டோன்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். மஞ்சள் கடலை கேட்டிருக்கணும், மற்ற கூடுதலாக இந்த மரவள்ளி சீவெல்லாம் கேட்டிருக்கணும், மற்ற எஞ்சால் வந்து கட்டைத்தூள் கேட்டிருக்கணும், புழுக்கொடியல் மாயில் ஒடியல் புழுக்கொடியல் கேட்டிருக்கணும், மற்ற இஞ்சால் வந்து மாசிச்சம்பல் கேட்டிருக்கணும், மற்ற இறைச்சி வாசனைத்தூள் கேட்டிருக்கணும், மற்ற இது வந்து அரிசிமா, மற்றது மிக்சர் வந்து 2 கிலோ கேட்டிருக்கணும், கறித்தூள் வந்து 2 கிலோ கேட்டிருக்கணும். இவ்வளோ தான் அவையில் கேட்டிருக்கணும். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் இலங்கையின் ரவை லட்டு தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் வந்து புட் கலரிங் பாவிச்சு தான் இந்த லட்டை செய்து காட்ட போகிறேன். நீங்கள் வந்து பிளேனாகவும் செய்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக லட்டு செய்வினோம். நாங்களும் இன்றைக்கு லட்டு செய்ய போகிறோம். என்ன தம்பி? லட்டு பிடிக்கும். என்னவா ஒடியாங்க எடுத்து ஒடியாங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் வித்தியாச முறையில் உங்களுக்கு லட்டு செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது தேங்காய் பூ வந்து அந்த கடையில் விற்கிற காஞ்ச பூவில் தான் இன்றைக்கு இந்த லட்டை செய்ய போகிறேன். வாங்க நாங்கள் இந்த லட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ளே போக்கு முன்னே நீங்கள் இது யார் தந்தது தம்பி குட்டிக்கு? அஸ்வின் குட்டியில் மஜ்ஜால் என்ன? அஸ்வின் குட்டியில் மஜ்ஜால் தந்தது என்ன? ஏன்னா எந்த மஜ்ஜால் தந்தது? எந்த மஜ்ஜால் தந்தது அஸ்வின் குட்டின்ற? தெரியும். என்ன பேர் அவாக்கு? கேனிஸ்கா. கேனிஸ்கா தந்துருக்குறாவா. இப்போ வந்து கேனிஸ்கா மஜாலுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? பெரிய நன்றியோ? பெரிய நன்றி. அப்போ இந்த ஃபோட்டோ எல்லாமே இங்கே எடுத்துருக்குறான்றீங்க. கேளுங்க ஒருக்கா, கேளுங்க. இந்த ஃபோட்டோ எல்லாமே இங்கே எடுத்துறீங்களான்னு கேளுங்க. எங்கே எடுத்துனீங்க? சந்தோஷமே இது கொண்டு தந்ததுக்கு. இதை வந்து பிரேம் தன் வீடியோவில் போட இல்லையாம், தன் பிறந்த நாளுக்கு கொண்டு தந்ததாமன்னு சொல்லி காட்டணுண்டவன். அப்படியே நாங்கள் மறந்து போகிறது தானே. அப்போ கொண்டு காட்டிட்டாரு என்ன, நன்றி சொல்லிட்டாரு என்ன. யாருக்கு நன்றி? எந்த மஜாலுக்கு? கணுக்கா மஜாலுக்கு நன்றியா? ஓகே, நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். என்ன வீடியோக்குள்ளே போவோமா? வா. வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். ரவை எடுத்துருக்கிறேன், அதாவது 1/4 கிலோ ரவை எடுத்துக்கிட்டு 150 கிராம் எடுத்துருக்கிறேன். சீனி வந்து 150 கிராம் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ப்ளம்ஸ் வந்து நீங்கள் தேவையான எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற இது வந்து கச்சானம் வந்து நீங்கள் தேவையான எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கஜு போடுறனாலும் போட்டுக்கொள்ளலாம். மற்ற இது வந்து ஏலக்காய் தூள், மற்ற இது வந்து வெனிலா. மற்ற இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் திருவல் வந்து இது காஞ்ச கடையில் வந்து தேங்காய் திருவல் கேட்டிங்கன்னு சொன்னால் தருவாங்க. இது வந்து இந்த காஞ்ச திருவல் பாருங்க. இதே மாதிரி இது வந்து லட்டு வந்து எப்போவுமே பழுதாகாமல் இருக்கும். உடனே தேங்காய் திருவி நீங்கள் வரத்தீங்கன்னு சொன்னால் அது பழுதாகிற தன்மை இருக்குது. அடுத்தது வந்து டின் மில்க் எடுத்துருக்கிறேன். மற்ற எங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டர் வந்து நான் பேருங்க 1 கிலோ கணக்கில் வேண்டி வச்சுக்கேன். இது தேவையான அளவு தான் நான் எடுக்க போகிறேன். இந்த ரவையெல்லாம் நல்ல வடிவாக நீட்டாக எல்லாம் அரிச்சு தான் வச்சுருக்கேன் பாருங்க வெள்ளியாக. இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து இந்த கச்சான் ப்ளம்ஸில் வறுப்போம். இந்த பட்டரில் போட்டு நல்ல வடிவாக வறுத்தெடுப்போம். இப்போ வந்து நாங்கள் பட்டரை வந்து முதல்ல வெட்டி எடுக்க வேணும். கட் பண்ணி எடுப்போம். ஒரு மூளையாக கட் பண்ணி நம்ம சொன்னால் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து நாங்கள் ஒரு சட்டியை வச்சுக்கொள்ளுவோம். அதில் வந்து நாங்கள் பட்டர் போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து எங்களுக்கு பட்டர் வந்து நல்ல வடிவாக உருவி கொண்டு வர வேணும். உங்களுக்கு பட்டர் வந்து நல்லபடியாக உருகி கொண்டு வருது. இப்போ வந்து நாங்கள் கச்சான தேவையான அளவு போட்டுக்கொள்வோம். கச்சான் வந்து இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இந்த தேங்காய் பூவை போட்டுக்கொள்வோம்.
இது காஞ்ச தேங்காய்ப்பு தான். நாங்கள் இப்படி ஒரு வறுக்கேக்கில் எங்களுக்கு இன்னும் லட்டு கூடுதலாக இருக்கும். பார்த்திங்களா, தேங்காய்ப்பு போட்ட உடனே இந்த போட்ட வட்டர் எல்லாத்தையும் காணையில் கொஞ்சம் நேரம் நாங்கள் இதை நல்லபடியாக வறுத்தெடுப்போம். இந்த தேங்காய்ப்பு வந்து நாங்கள் 3 நிமிஷம் அளவில் வறுத்துருக்குறோம். அதோடு வந்து நாங்கள் ப்ளம்ஸையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து வேறு ஒரு டிஷ்ஷில் நாங்கள் மாற்றுவோம். அடுத்தது வந்து ரவை வறுத்தெடுக்க வேணும். அதே சட்டியிலேயே கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் ரவையை கொட்டி நல்லபடியாக வறுத்தெடுக்கணும். கருவை விடாமல் கொட்டி வறுப்போம். ஒரு 5 நிமிஷமாக நாங்கள் ரவையை வறுத்ததுக்கு பிறகு நாங்கள் சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். ஓய் தான் ஹெல்ப் பண்ண வந்துருக்குறாரா? வேணா என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்க? கிண்ட போகிறீங்களா? யாருங்கோ நல்லா கிண்டுறீங்க போல. உறவுகளுக்கு கேளுங்க, நான் கிண்டினா பிடிக்குமோ உங்களுக்கு? மல்லாரும் சாப்பிடும். எல்லாரும் மல்லி சாப்பிடுங்க. என்ன சரி தான் கருவேப்பூ. இந்த ரவையில் சூடாக மட்டும் நல்ல வடிவாக நாங்கள் வறுத்து கொண்டிருக்கணும். வாங்க இப்போ வந்து நாங்கள் இந்த வறுத்து வச்ச கச்சான் ப்ளம்ஸ் மஞ்சள் தேங்காய் அவ்வளோத்தையும் நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். அதுவும் எங்களுக்கு நல்லா சுட்டு கொண்டிருக்குது. அதோட இன்னும் நல்ல வடிவாக எங்களுக்கு சூடகர் மட்டும் வறுக்க வேணும். கருவை விடாமல் நாங்கள் வறுக்கணும். அதோட வந்து நாங்கள் ஏலக்காய் தூளும் போடுவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக போடுங்க. பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பூலாம் நாங்கள் வடிவாக அந்த பட்டரில் வதக்கினபடியாக ரொம்ப நாளைக்கு இந்த லட்டுவை வச்சு சாப்பிடலாம். நீங்கள் என்ன கைக்கு போறீங்க? அது எனக்கு பொழுது போயிலையாம் வேலை செஞ்சு தாராம். பேருங்க ஜோஜி ஜோஜி கதைக்கிற கதையை. இதுக்கு பிறகு நாங்கள் டின்பால் சேர்ப்போம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பை நல்லா வந்து குறைச்சிட்டு இங்கே வந்து டின் இருக்க நாங்கள் உடைச்சி கொள்ளுவோம். அளவாக வந்து இப்படி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொள்ளுங்கோ. இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு கிளக்க போகிறோம். உங்களுக்கு அளவாக விட்டு கொள்ளுங்கோ. இப்படியே இதுக்குள்ளேயே புட் கலரிங் விடுறேன். நான் ஒரு மஞ்சள் கலரில் விடுறேன். டின்மில்குள்ளே இந்த புட்டம்னு சொன்னால் அதோட சேர்ந்துருமே எங்களுக்கு. அதோட வெனிலா விட்டுக்கொள்ளுவோம். அதோடு வந்து நாங்கள் கொதி சுடு தண்ணியாக அதுக்குள்ளே ஊற்றிக்கொள்ளுவோம். நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றிக்கொள்ளணும். அளவாக ஊற்றிக்கொள்ளுவோம். அப்படியே கலந்து கொள்ளுவோம். இப்போ வந்து இப்போ சுடு தண்ணி வந்து நல்ல வடிவாக கொதிக்க வேணும் எங்களுக்கு. இப்போ எங்களுக்கு இது வந்து பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே வேறு ஒரு ஆள் வறுத்து கொண்டிக்கிறேன். இந்த மாதிரிக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் நல்ல ரவை வந்து நல்ல வடிவாக வறுவட்டுருக்க வேணும். இப்போ வந்து மில்கை நாங்கள் ஊற்றிக்கொள்வோம். அளவளவாக ஊற்றி வறுத்தெடுப்போம்.
தம்பி தாங்கோ. இப்போ வந்து எங்களுக்கு லட்டு வந்து ரெடி ஆகிட்டுது. நாங்கள் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் இதை கொட்டி கொள்ளணும். என்ன சொன்னால் இறுகி டக்கண்டு இப்போ வந்து நாங்கள் லட்டு கரண்டியை மடிக்கலாம், கையாலையும் நாங்கள் பிடிச்சி கொள்ளலாம். இப்போ லட்டு கரண்டிக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக பட்டர் பூசிக்கொள்ளுவோம். பூசிட்டு இப்படியே அடியணும். இதில் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வித்தியாசமாக லட்டு அடிப்பினோம். என்ன தம்பி பாட்டு பாடுறீங்களோ? இந்த மாதிரி அடைஞ்சிட்டு நல்ல சுடைக்குள்ளேயே நாங்கள் அடித்து எடுத்துடணும். இப்படி எங்கால பார்த்தீங்களே இந்த மாதிரிக்கு டக்கு டக்குண்டு அடிச்செடுப்போம். இனிமேல் வந்து நாங்கள் இப்படி வட்டமாக பிடிச்சி கொள்வோம். வட்டமாக பிடிச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் எல்லாம் உண்டு தான். இந்த வட்டமாக பிடிக்கிறதாலேயும் ஒரு வடிவு சுடுந்தான் கையில் அமர்த்தி ஒரு மாதிரி பிடிக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்களா? இந்த மாதிரிக்கு எல்லாத்தையும் டக்கு டக்குண்டு அடித்து எடுப்போம். பார்த்தீங்களா? இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக உருண்டை ஆகிக்கொண்டே இருக்க. இன்னும் முடியலை சரியாக சுடுறபடியாக. பார்த்தீங்களா? இவ்வளோ உருண்டை எடுத்தாச்சுது. இந்த மாதிரிக்கு இருக்கிற கடையில் நாங்கள் உருண்டை எடுத்துருவோம். சுடுவது சரியாக சுட்டு கொண்டே இருக்குது. பார்த்தீங்களா? இறுக்கி எடுத்தால் அப்படியே நல்ல பதமாக நாங்கள் கிண்டி எடுத்துருக்குறோம். பார்த்தீங்களா? எனக்கு கச்சான் போடுறதால நல்ல ஒரு டேஸ்ட். இப்போ வந்து லட்டெல்லாம் நாங்கள் அடித்து முடிச்சிட்டோம். பாருங்கோ கலை கலை கலாண்டு இப்போவே சத்தம் கேட்குது. பார்த்தீங்களா? இதை நாங்கள் கொஞ்சம் செல்ல செல்ல வச்சு ஒரு பேணிக்கில் போட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வச்சு வச்சு சாப்பிட்டு வந்துருக்கலாம். இங்கே பாருங்க எடுத்து போட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா? நல்ல கலை கலாண்டு இருக்குது. பார்த்தீங்களோ? இந்த மாதிரிங்க லட்டு கரண்டியில் அடித்தது எப்படி இருக்குது. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு வீடியோவை முடிக்க போகிறோம். எல்லாம் அடிச்சாச்சு. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ஒன்று எடுத்து உடைச்சி காட்டுறேன். பார்த்தீங்களா? இது வந்து இன்னும் கொஞ்சம் முறுகி கொண்டு வர எங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம் இன்னும் எப்படி டேஸ்ட்டாக இருக்குண்டு. தம்பி குட்டி வாங்கோ சாப்பிடும். கூடுதலாக வட்டரெல்லாம் அப்படி செஞ்சது நல்லா இருக்குது. சாப்பிட்டாரு பாருங்க. எப்படி இருக்குது சொல்லுங்க. நல்லா இருக்கு. அப்போ உறவுகளுக்கு சொல்லுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. என்ன ஓகே கண்டிப்பாக நீங்களும் உறவுகளே செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு கொஞ்சம் நேரம் காணும் இது செய்கிறதுக்கு. 15 நிமிஷம் மிச்சம் இது செய்கிறாக்கு. ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம். கலகலான்ட்டு வந்துருக்குங்க. கலகலான் இருக்குது. யாருக்கு தான் லட்டு பிடிக்காது? சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் மட்டும் லட்டுண்டாலே விரும்பி சாப்பிடுவினோம். ஓகே நான் வீடியோ முடிச்சுக்குள்ள அப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.